ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்துகிற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேளையிலும் எங்களை உடைய சமூகத்திலே ஆண்டவரே கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கூடி வந்த எல்லாருக்காக தேவனை துதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, உம்மை ஆராதிக்கும் போது ஆவியானவருடைய தொடுதலை உணரணும், ஹீலிங்க உணரணும், சமாதானத்தை உணரும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் முழுவதுமாய் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. குறவுகள், குற்றங்கள், மீறுதல், பாவங்கள் எல்லாம் சத்துபையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். அல்லேலூயா. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு வேளையிலும் நாம் அவருடைய நன்றி சொல்லி துதிக்க 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 எரிக கோட்டைகள் வீழும். ஹல்லேலூயா. மதில் போல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். அவரை துதிக்கிற சத்தத்தை நம்ம வீட்டுக்குள்ள தொனிக்க பண்ணும்போது ஹல்லேலூயா, எரிகோ மதில்கள் வீடும். பிரச்சனைகள் எங்குமில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. நம்ம முன்பாக காணப்படுகிற செங்கடல் போல பிரச்சனைகளா இருக்கட்டும், கோலியாத்து போல பிரச்சனைகள், மனிதர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனைகளா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அவர் நாமத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசனத்திற்கு முன்பாக அவைகள் எல்லாம் கரைந்து போவோம். அவருடைய அக்னி அபிஷேகத்திற்கு முன்பாக, அவருடைய அக்னியால அவர் நமக்கு முன்பாக பிரத்யட்சம் ஆகும்போது அந்த எரிகோ மதில்களா இருக்கட்டும், கோலியாத்து போல மனிதர்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும்,
இருக்கட்டும், செங்கடல் போல வழியை மறிக்கிற காரியங்களா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஹalleluya ஹalleluya அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த ஹalleluya இந்த மதில்கள் எல்லாம் ஹalleluya இந்த இவைகள் எல்லாம் வழி விலகும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். துதிகளை சோத்திரங்களை நம்ம ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவருடைய விருப்பமா இருக்கிறது, சித்தமா இருக்கிறது. ஆனா அதைதான் சத்துரு தடை பண்ணுவான். இந்த நாட்களிலே இந்த வேலையில அவர் நாமத்தை உயர்த்துகிற துதிப்பாடுகளை வீட்டுக்குள்ள தொனிக்க செய்யும் போது ஹalleluya நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைவரப்படுத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அந்நாளில் தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை போக்கிடுவார், இயேசு பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார், இயேசு பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். சாபங்கள் போக்கிடுவார், இயேசு ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டார், உன் இன்னல்கள் நீக்கிடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டார், உன் இன்னல்கள் நீக்கிடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உலகத்தை நம்பாதே, பாவ பழிதனை சுமத்திவிடும். உலகத்தை நம்பாதே, பாவ பழிதனை சுமத்திவிடும். செம்மையாய் தோன்றும் வழி உன்னை பாதாளம் கொண்டு செல்லும். செம்மையாய் தோன்றும் வழி உன்னை பாதாளம் கொண்டு செல்லும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே,
நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஹalleluya. அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹalleluya. அவரே மகாதேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறார். ஹalleluya. அவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் காக்கிறவர்களாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நாமத்தை ஹalleluya அப்பா கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹalleluya. ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், மீட்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நிமித்தம் அவன் சந்ததிகள் காக்கப்பட்டது. ஹalleluya. அநேகரும் சொல்றது நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி. ஆனா ஹalleluya, நோவாவின் கண்கள்ல கிருபை கிடைத்து அவனுடைய சேத்தின் குமாரன் ஏனோஸ் வந்து ஹalleluya அவன் பிறந்த போது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி அந்த சந்ததியில தான் ஹalleluya, அந்த வம்சத்துல தான் ஹalleluya ஆபிரகாம் பிறக்கிறாரு. அது நிமித்தமா நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுற முன்னோராகிய முதியோர்களாகிய ஹalleluya மூப்பராகிய நோவாவுக்கு கிடைத்த கிருபை அந்த அளவற்ற கிருபை, அந்த மிகுதியான கிருபை இன்றைக்கும் நம்ம மத்தியில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவன் தலைமுறைகள் காக்கப்பட்டது, அழிவுக்கு காக்கப்பட்டது, அழிவுக்கு ஹalleluya, ஹalleluya அந்த இனத்தையே அழிக்கணும் என்று சொல்லி அந்த பாவத்தின் நிமித்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த அழிவு உண்டாகும் போது ஹalleluya, ஹalleluya நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால ஹalleluya கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தன. அந்த குடும்பம் காக்கப்பட்டது, அந்த வம்சம் காக்கப்பட்டது. இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்துல நீதிமானாய் இருந்த ஹalleluya தேவனுக்கு பிரியமாய் நடந்த அந்த நோவாவின் நிமித்தமாய் இன்றைக்கும் நம்ம குடும்பத்திற்காக, நம்ம இனஜன பெந்துக்களுக்காக, நம்மளுடைய அக்கம் பக்கத்தினருக்காக வேண்டுதல் செய்கிற நமக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததானால் ஹalleluya நம்ம தலைமுறைகளுக்கும் அவள் கிருபை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி இந்த நேரத்துல ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹalleluya நான் ஒருத்திக்கு தானே இருக்கேன், நான் ஒருத்தி தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் இன்னும் உள்ள வரலையே, கர்த்தரை அறிந்து கொள்ளலையே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருப்போமானா, அவருடைய கண்கள் நம்மை கண்டதா இருந்தால் ஆயிரம் கோடி ஜனங்களுக்கு மத்தியில அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தேடி வந்து நம்மளை ரட்சிப்பார் என்று சொன்னார். ஹalleluya ஒன்றன் பின்னாக ஒன்றாக ஹalleluya ஒவ்வொருத்தரும் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்கள், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்கள். ஹalleluya, ஹalleluya. அநேகர் சொல்றதாதான் எப்பவுமே நம்ம பிரீத்தி சிஸ்டர் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, யாரு குடும்பத்துல ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் இவங்க பைபிளை தூக்கிட்டு வருவாங்க, வெள்ளை உடுப்பு போட்டுட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அத விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல ரொம்ப எதிர்ப்பா இருந்து அவங்க மாமா யாரோ ரட்சிக்கப்பட்டதா ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி சாட்சி எனக்கு உண்டு. எதிராய் இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் மடங்கடித்து போட்டார். ஹalleluya. நான் இங்க இருந்து ஊருக்கு போயிருக்கும் போது அங்க ஃபுல்லா திருவிழாக்கள், எல்லாரும் விரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப நாங்க வரதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க விரதம் இருப்போம், இங்க கோயில் திருவிழா வருதுன்னு. ஹalleluya, ஹalleluya நாங்க நான்வெஜ் எதுவுமே சமைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க பாட்டி இறந்து போனாங்க. ஆனா ஒருவேளை நாங்க அங்க போயிருந்தோம்னா அந்த விரதம் இருந்து அந்த விரதம்னா சாயந்தரம் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்படி விரதத்தை வந்து அவங்க முடிப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலை எதுவும் இல்லாதபடிக்கு அந்த மரணத்து நிமித்தம் 1 வருட காலங்கள் அங்க எந்த ஒரு விரதமும் இருக்க முடியாது, சாமியும் கும்பிட முடியாது. அப்படிப்பட்ட அது தீட்டா எண்ணுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குனார். அதனால ஹalleluya கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya அந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள இருக்கலாம். ஹalleluya நமக்கு முன்பாகவே எல்லா அநீதியும் அக்கிரமங்களும் நடக்கலாம். ஆனா ஹalleluya நோவாவை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவரை தொழுது கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya இவர் எனக்காக இவங்க என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்பங்களுக்குள் மத்தியில சாட்சியா நிற்கும்படியா, நம்ம இருக்கிற இடத்துல தேவனுக்கென்று மகிமைய சாட்சியா இருக்கும்படியா கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதிலே நம்ம முன்னேறி சொல்லுவோம். உலகப்புறமான பாடுகள் கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் சொல்லி, அப்பா இதை ஓவர் கம் செய்ய எனக்கு கிருபை தருவீங்கப்பா என்று சொல்லி ஹalleluya நம்ம கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. ஒரே ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேற்று
திங்கட்கிழமை தோறும் சாயந்தரம் 6 to 7 இங்க கேரளாவுல கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரேயர் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் பிரேயர்ன்னு சொல்லி 24 மணி நேரமும் கேரளாக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிவிஷனாக, ஒவ்வொரு மாநிலங்களாக, மாவட்டங்களாக, வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ஏஜ் சபையை சார்ந்தவர்களும் 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது வாரத்துல ஒரு நாள் கொல்லம் டிஸ்ட்ரிக்டாக வரும். அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்துல என்னைய வந்து வேதம் வாசிக்க சொல்லுவாங்க. இல்லன்னா ஆராதனையில ஒரே ஒரு பாடல் பாட சொல்லுவாங்க. அப்போ தமிழ்ல தான் பாடுவேன். பெரும்பாலும் தமிழ்லயே பாடுங்க சிஸ்டரும். வேத வாசித்தாலும் தமிழ்ல தான் வாசிப்பேன். அங்க இருக்கிறது எல்லாம் மலையாளம், கொல்லம் ஏஜி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மேக்சிமம் உள்ள ஹையர் போஸ்டிங்ல உள்ள பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய சபையில உள்ள தேவ மனிதர்கள்லாம் இருப்பாங்க. ஈவன் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க நிறைய. அப்படி இருக்கும்போது ஒரு மலையாள பாஸ்டர் தான் அந்த தமிழ் பாட்ட பாடினாரு. அடுத்தபடியா நான் தமிழ் வசனம் வாசிக்கிறேன். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இவரு தமிழ் பாட்டு பாடுவாருன்னு. அவங்க முக்காவாசி பேருக்கு தமிழ் தெரியாது. ஆனா அந்த பாட்டு அவ்ளோ பிரசன்னமா இருந்தது. எங்களுக்கு அந்த பாட்ட அனுப்புங்கன்னு சொல்லி அந்த மைக்க அன்மியூட் பண்ணி கேட்டாங்க. அந்த பாடினவரு ஒரு மலையாளி தான். அந்த பாடல் மூலமா எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். உணர்ந்து பாடுவோம். நிச்சயமா இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த வார்த்தை நிமித்தம், இந்த பாடல் நிமித்தம் ஆவியானவர் அசைவாடி ஹalleluya நம்ம குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய விடுதலைய, ஹீலிங்க, சிறையிருப்ப கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஆமென் ஹல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விசுவாசத்தோடு ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர். ஆமென் ஆண்டவரப்பா. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர், ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர், ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர்,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானோம், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானோம், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென் ஆமென் அப்பா, நீ சுகத்தை தருகிறவரப்பா. உம்முடைய தழும்புகளால சுகமாகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் நாமத்தை சொல்லி துதிக்கும் போது அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா யெகோவா ரப்பா என்னும் நாமத்தினால இந்த வேளையிலும் அப்பா, இந்த அப்பா எஸ்ஆர் மினிஸ்ட்ரி எத்தனை பேர்கள் சுகவீனத்தோடு பலவீனத்தோடும் சமாதான குலைச்சலோடு இருக்கிறார்களோ தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் ஒரு டிவைன் ஹீலிங்காய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தவர்களை தொட்டு சுகமாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருவானவர் பலவீனத்தை கொண்டு வந்து சுகவீனத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை இழக்க செய்து ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா 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 அப்படியே இழப்புகளை கொண்டு வருகிற சத்துருக்கு எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால வேலி அடைத்து ஆண்டவரே பாதுகாக்கப்படும்படிக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று கூடி வந்த ஒவ்வொருத்தருக்காக தேவனை துதிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் மீட்டிங் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி சாட்சிசா பகரத்தக்க வண்ணமாய் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் அப்பா கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே தேவன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புவீராக. பிரச்சனைகளை கொண்டு வருகிற, போராட்டங்களை கொண்டு வருகிற, அசமாதானத்தை கொண்டு வருகிற எல்லா கிரிகளினால் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நிர்மூலமாக்கி போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இயேசுவின் ரத்தத்தினால முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி இயேசுவின் ரத்தத்தினால முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினால முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பாதபடி சத்ரு ஆண்டவரே அப்பா இந்த நாள் அப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வருகிற சத்ரு சங்கரிக்கப்படுவானாக என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால நாங்கள் ஜெபிக்கிறோம். வீழ்ச்சியை பார்க்கிறதற்கும் ஆண்டவரே அப்பா தோல்விகளை காணும்படியாகவும் ஆண்டவரே அப்பா தகப்பனை வீழ்ச்சியை காணான், தோல்வி காணான் அப்பா, தகர்வு காணான் ஆண்டவரை நோக்கி நிற்கிறவர்களுக்கு மத்தியில ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை தலை தோங்க செய்ய போறதற்காக நன்றி. குடும்பங்களை கட்டி எழுப்ப போறதற்காக நன்றி. ஊழியத்தை கட்டி எழுப்ப போறதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்களா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், எல்லாம் தேவனுக்கென்று மகிமையின் சாட்சியா இருக்கும் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உம்மை சேவிக்கிறதுனால ஆண்டவரே அப்பா உம்மை தேடுவதனால, உம்மை துதிப்பதனால, உமக்கு ஊழியம் செய்வதனால நாங்கள் எவைகளெல்லாம் இழக்கிறோமோ அவைகளெல்லாம் நூறத்தனையாய் கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் இன்னும் முன்னோட்டு செல்லானுள்ள கிருபைகளையும் பலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆவிக்குரிய பலத்தினாலும் தேவ பலத்தினாலும் தேவ தயவினாலும் எங்களை இடை கட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை தேவ அன்பு கொண்டு இடை கட்டுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்திலே அப்பா, இந்த எஸ்தர் குடும்பத்திலே ஆண்டவரே ஒருவரும் குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது அப்பா. ஒரு நிறைவை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. விசேஷமாக செல்வி சிஸ்டர் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிரதரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பதற்றம் நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை தைரியமாய் பலத்தோடு செய்து கொண்டிருக்கிற உமது மகளை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் வணங்கப்பா. சகோதர போக்கு வரத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா இருளின் சக்திகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பயமின்றி சமாதானத்தோடு அந்த பூமியில ஜீவிக்கான் உள்ள கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளும் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் நீர் எடுத்து பயன்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அடியனையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்திலே ஆண்டவருடைய கரம் வெளிப்படட்டும். உமது வார்த்தைகள் அக்னியாவும் அப்பா ஆவிக்குரிய வல்லமையா வெளிப்பட்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.